ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, அது முக்கியமாக மாடு வச்சு வளர்த்துறாங்க பார்த்தீங்களா, அந்த மாட்டு பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். அதாவது இயற்கையாக ஒரு பூச்சி விரட்டியை எப்படி நம்ம தயாரிக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து கெமிக்கலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமாக நம்ம ஒரு திங்க் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இயற்கையான ஒரு பூச்சி விரட்டியை எப்படி தயாரிக்கலாம். அது வந்து விவசாயிங்களுக்கு பயன்படுதோ இல்லையோ, முக்கியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கால்நடை வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸையும் கீழே வந்து பதிவு பண்ணி விட்டுட்டு போங்க. அது என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி வந்து தயாரிக்கலாம், அது எப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி நிறைய கிடைக்கும். அண்ட் எந்தெந்த பருவங்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம செடி கொடி அந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதுகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து பார்த்துட்டீங்கன்னா எங்க கடையில வந்து நிறைய பேர் வந்து இந்த மழைக்காலங்கள்ல வந்து அதிகமா கேட்பாங்க. எது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, இந்த மழைக்காலங்கள்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அந்த தொந்தரவு அதிகமா இருக்கும். அப்புறம் இந்த உனி, அப்புறம் அந்த என்ன சொல்றது, அந்த பெரிய பெரிய சைஸ் வரும் பாத்தீங்களா, அந்த மாட்டு மேல உட்கார்றது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய வர்றப்ப நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது கெமிக்கல் ஏதாவது மருந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம வந்து சாமியா வணங்கக்கூடிய மாடு அந்த மாதிரி கால்நடைகள் மேல கெமிக்கல் தெளிக்கிறது வந்து எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கல. அதனாலதான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் வேப்பெண்ணெய் கரைசல் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் வந்து பாத்துட்டீங்கன்னா வாரத்துல 2 டைம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி பூச்சி தொந்தரவு எல்லாமே போயிடும். இந்த வேப்பெண்ணெய் கரைசல் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கறத வந்து வாங்க பாத்திரலாம். இது தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 10 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா வேப்பெண்ணெய் வந்து ஒரு 100 ml, அதுக்கப்புறம் இந்த வேப்பெண்ணையும் தண்ணியும் நீங்க ஒட்டுக்க கலந்தீங்கன்னா கலக்கவே கலக்காது. ஸோ அதை மிக்ஸ் பண்றதுக்காக அது ரெண்டையும் ஒன்று சேர்க்கறதுக்காக வெட்டிங் ஏஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 10 ml இருந்தா போதும். சப்போஸ் உங்களுக்கு வெட்டிங் ஏஜென்ட் கிடைக்கல அப்படிங்கிறப்ப இந்த ₹1 ஷாம்பு இருக்கு பாத்தீங்களா, அது வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு வெட்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் செயல்படும். ஸோ இது ரெண்டையும் வாங்கி அப்புறம் வெட்டிங் ஏஜென்ட்டையும் சேர்த்து இந்த மூணையும் ஒன்னா சேர்த்து கலக்குனீங்க அப்படிங்கிறப்ப தண்ணியும் எண்ணெயும் மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் தான் வேப்பெண்ணெய் கரைசல். அதை வந்து ஏதோ ஒரு ஸ்ப்ரேயர் இல்லைன்னா அந்த முடிவெற்ற கடையில எல்லாம் ஸ்ப்ரே பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டில்ல வந்து ஊற்றி நீங்க மாடு மேல ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் மாடுக்கு தீவனம் வைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தொட்டியை தயவு செஞ்சு மூடி வச்சிருங்க. இல்லை அப்படின்னா கசப்பு தன்மையினால மாடு வந்து தீவனத்தை எடுத்துக்காது. ஸோ இப்படி நீங்க வாரத்துல 2 டைம் வந்து மாட்டு மேலையும் அந்த கட்டுத்தாரையை சுத்தம் பண்ணிட்டு நல்லபடியா தெளிச்சு விட்டுட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எந்த விதமான பூச்சி தொந்தரவும் வராது. இது செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தலாம், அதாவது தோட்டத்தை செடிகளுக்கு வந்து பயன்படுத்த முடியாது. வீட்டுல வந்து நீங்க வளர்க்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கீங்க, இல்ல வீட்டை சுத்தி செடிகள் எல்லாம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நீங்க இதே கரைசலை அப்படியே எடுத்துட்டு போய் இந்த பூ பூக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் தெளிக்கணும். பூ பூத்ததுக்கு அப்புறம் வந்து தெளிக்க கூடாது. தெளிச்சிங்கன்னா வண்டுகள் வந்து உட்காராது, அப்புறம் மகரந்த சேர்க்கை நடைபெறாது, அப்புறம் பூ வந்து கனியா மாறாது. ஸோ இந்த பிரச்சனையே இருக்கு. அதனால பூ பருவம் முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா எந்த ஒரு பூச்சி தொந்தரவும் இருக்காது. இதையே நம்ம வந்து விவசாயம் பண்றவங்க தெளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டா தெளிக்கலாம். ஆனா நீங்க வந்துட்டு எப்படி சொல்றதுங்க, நீங்க கெமிக்கல் தெளிக்கிற அளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன இடங்கள் அப்படிங்கிறப்ப, அப்புறம் கால்நடைகள் அப்படிங்கிறப்ப நம்ம கெமிக்கல் தெளிக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த கரைசல் வந்து நம்ம வந்து தெளிக்கலாம். இதையே நீங்க பெரிய லெவல்ல தெளிக்கிறதா இருந்தாலும் தெளிக்கலாம். ஆனா அந்த எஃபிஷியன்சி கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.